ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம வால் போல இருக்கிற உங்க முடியை கட்டுக்கடங்காம காடு மாதிரி வளர வைக்க இதை மட்டும் ட்ரை பண்ணாலே போதும். என்ன டிப்ஸ் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெண்களுக்கு முடி நீளமா வளரணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுக்காக கடைகள்ல கிடைக்கிற கண்ட எண்ணெய்கள் அண்ட் ஷாம்புகளை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இனி அப்படி செய்ய தேவையில்லை. இந்த ஹேர் பேக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன ஹேர் பேக் சொல்ல போறேன்னு கேக்குறீங்களா? இதுக்கு நமக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க முடிக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தமா கழுவி எடுத்துக்கணும். தென் இதோட தோலை நீக்கிட்டு காய் சீவுவோம்ல அந்த இதில் வச்சுட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. லைக் துருவிக்கோங்க. ஓகேவா? எதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால உருளைக்கிழங்குல இருக்கிற சத்துக்கள் முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு தலைமுடி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக அமையுதுங்க. அதனால உங்கள் முடிக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல போதுமான அளவு தண்ணீர் ஊற்றுங்க. தென் அதுல நாம சீவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததும் அதை அடுப்புல இருந்து இறக்கி ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட விட்டமின் இ கேப்சூல் மாத்திரை ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், விட்டமின் இ கேப்சூல் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அந்த கண்டென்ட்டையும் நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்துலாமா? இந்த ஹேர் பேக்கை உங்க தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் உங்க தலையில குறைஞ்சது 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க. உங்க தலையை ஷாம்பு இல்லைன்னா ஷேக்கா போட்டு அதுக்கப்புறம் நீங்க அலசிக்கலாம். ஓகேங்களா? மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அண்ட் இது மாதிரி வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஓகேங்க, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. அதை பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண முடியாது, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபர்தரா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குனே வந்துட்டு இருக்கும். நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், again உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Then signing off, this is me Karthi from Karthi Tips. Thanks so much. Bye. Take care.